நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயம்லாம் இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் நடக்கும். பிறக்கிறது, இறக்கிறது, இந்த மாதிரி. இதே மாதிரி தான் உன்னுடைய முதல் பப்ளிக் எக்ஸாமும். இந்த பப்ளிக் எக்ஸாமில் அதுலேயும் 10th எழுதுறது இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த பப்ளிக் எக்ஸாமை நீ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோமா? ஓகே, இல்லை அப்படின்னா சும்மா ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் சொல்ல போகிறோமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு பசங்களா. ஐ வில் பி வெரி ஹானஸ்ட். உன் கையில் இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது. நான் அந்த டேட்டை ரொம்ப எக்ஸாக்டாக போட்டிருக்கேன். அந்த 45 வெட்டி லீவெல்லாம் தூக்கி போட்டால் ஒரு 30 நாள் ப்ராக்டிக்கல்லாம் போவேன். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீ கண்டுட்டு இருக்க கனவை நிஜமாக்கணும். நம்மளுடைய அப்பா அம்மா ஓகே, அவங்க கண்டுட்டு இருக்க கனவை நிஜமாக்கணும் அப்படின்னா ஒரு அசுரத்தனமான உழைப்பு தேவை. ஒரு காட் மோட்ல படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம. ஓகே, அப்படி அந்த காட் மோட்ல படிக்கணும்னா நீ மொதல் விஷயம் என்ன செய்யணும் நான் சொல்லட்டுமா? ஒரு 3 மூட்டை பூச்சியை நீ சாவடிக்கணும். ஆமாம், 3 மூட்டை பூச்சிகளை நீ என்ன செய்யணும் அப்படின்னா சாவடிக்கணும். இல்லைன்னா அது உன்னுடைய கனவுகளை தின்னுட்டு போயிடும். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாப்பா, உனக்கு இப்போ ஒரு 3 மூட்டை பூச்சி உன் மூளையை தின்னுட்டு இருக்கு. உன்னை படிக்க விடாமல் உன் மூளையை செதைச்சிட்டு இருக்கு. அது ப்ரோக்ராஸ்டினேஷன், நெகட்டிவ் தாட்ஸ், லேசினஸ்ன்ற பேரில் உன் மூளைக்குள்ளே இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு இது 3 உங்களை படிக்க விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு? 45 நாள் கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு படிச்சிடலாம் நாளைக்கு படிச்சிடலான்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கமே தவிர இன்னும் யாரும் படிக்க ஆரம்பிக்கலை. இன்டென்ஸாக நான் செஞ்சிடுவேன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு, செய்ய ஆரம்பிக்கலையே. நசுக்கலாமா? ஸோ எப்படி, அதானே கேள்வி. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்படி? நான் என்ன உன்கிட்ட திரும்ப கேள்வி கேட்குறேன், இப்போ இல்லைன்னா வேற எப்போ சொல்லு. நீ எப்போ படிக்க போற? உன் மைண்டில் உனக்கு நல்லா தெரியும் உன்னால் சூப்பராக படிக்க முடியும், உனக்கு அந்த திறமை இருக்குன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் நினச்சேன்னா இங்கே இருக்கிற எல்லாரை விட நான் சூப்பராக படிப்பேன், நான் நினச்சேன்னா இங்கே இருக்கிற எல்லாரை விட என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு வை அப்படின்னு உன் மைண்டு வாங்கிட்ட சொல்லுது தானே? சொல்லுது. எப்போ செய்ய போகிற? இப்போ இல்லைன்னா வேற எப்போ செய்ய போகிற? பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு செஞ்சுக்கலாமா? இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி செய்யலாம், 2 நாள் முன்னாடி. 2 நாள் முன்னாடி போதும், 500 எடுத்துடலாம். 2 நாள் முன்னாடி படித்து 500 எடுத்துடலாம். ஏன்னா அன்றைக்கும் ஒருத்தர் கேட்பாங்க, சார் நான் இப்போ படிக்க ஆரம்பித்தா 500 எடுக்க முடியுமா சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. கேட்டு தான் பாராணி. ஓகே, வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டுடே. இப்போ இந்த வீடியோவை பாதியிலே பாஸ் பண்ணிட்டு படிக்க ஓட்டனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எஸ், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எந்த மைண்டு ஒன்றை அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிச்சோ அதே மைண்டு தான் மறுபடியும் உன்னைய என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ முன்னாடியே படிச்சிருக்கணும், இல்லை நான் ஒன்றை ஃபஸ்ட்டே படிக்க தானே சொன்னேன், நீ தானே இப்படி சொன்னேன்னு உன்னையே குழப்பி விட்டுரு. இது உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? யுவர் மைண்ட் ஆல்வேஸ் பிட்ரேஸ் யூ. இன்னொரு வாட்டி பிட்ரே ஆக போறியா? ஏமாந்துட்டே இருக்க போறியா? யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ, சார் இல்லை சார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் காட்டுத்தனமாக உழைச்சி அசுரத்தனமாக படிக்க ரெடி, ஐ எம் ரெடி டு புட் ஆல் த ஹார்ட் ஒர்க், ஓகே, பிளட்டு ஸ்வெட்டு எல்லாத்தையும் போட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போ ஐ எம் அ ஃபைட்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ ஐ எம் அ ஃபைட்டர் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணு. சரியா? மொதல் பிரச்சனை இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். எப்படி பாஸ் இதை நான் கில் பண்ணுறது? நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, ஐ கேனாட் கில் இட் அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, உன் ப்ரோக்ராஸ்டினேஷன் பேசிக்காக உன்கிட்ட என்ன சொல்லுது? அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்லுது. நானும் என்ன சொல்கிறேன்? அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், ஒன்றை நீயே நான் சொல்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிக்கோயேன். ஓகே, அப்புறமா படிச்சுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு சும்மா புக்கை மட்டும் எடுத்து மடியில் வச்சுப்போம். எப்படி? நீ படிக்க வேணாம், புக்கை எடுத்து மடியில் வச்சுக்கோ. நீ படிக்கும்போது ஸ்கூல்லலாம் படிக்கும்போது உன் செட்டப் எப்படி இருக்கும்? உன் பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும், நோட் இருக்கும், எழுதி பார்க்குறதுக்கு புக் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீ படிக்காத, உன் பிரெயின் ஒன்று அப்புறமா படின்னு தானே சொல்லுது. நீ உன் பிரெயின் கிட்ட சொல்லு, ஆமாம் படிக்க வேண்டாம், புக்கை மட்டும் மடியில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லு. உன் பிரெயின் உன்னை ஏமாத்ததில்லை, உன்னை பிட்ரே பண்ணதில்லை, நீ அதை ஏமாத்து.
உன் புக்கு வந்து உன் மடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை. ஓகே, எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரேடியாக போஸ்ட்பான் பண்ணுறது வேறு, அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கண்ணு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் அதை போஸ்ட்பான் பண்ணுறது வேறு. சாப்பிட்ணும் அப்படின்னால அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு மேபி தோணலாம். கண்ணு இருக்க எல்லா சாப்பாடும் எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போதில்ல, அப்படி எடுத்து இப்படி வாயில் போடணும்னு தோணும். நீ இது படிப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல. அந்த மாதிரி நீ படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கண்ணு முன்னாடி வச்சிரு. எல்லா புக்கையும் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சிரு. எந்த கொஸ்டினும் உனக்கு சுத்தமாக தெரியாத அதை திறந்து வச்சிரு. திறந்து வச்சுட்டு அப்புறமா உன் பிரெயின் கிட்ட சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்கிற, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீ உட்கார். ஆனால் உன் பிரெயினில் அதை பார்க்கும், ஐயோ இது தெரியல, வா இப்பயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன் பிரெயின் உனக்கு கன்வின்ஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு, ரொம்ப எஃபெக்டிவான ட்ரிக்கு. நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக படிச்சிருக்கேன். எனக்கு இது கண்டிப்பாக 100 out of 100 டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீ இதை ட்ரை பண்ணு. ப்ரோக்ராஸ்டினேஷனை யூ கேன் கில் இட். அந்த மூட்டை பூச்சி புட்டிச்சு ஒரே நசிக்கல. சரியா? அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ். ஒருவேளை இப்படி ஆகிடுமோ, ஒருவேளை அப்படி ஆகிடுமோ சார், ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டாங்கன்னா சார், ஒருவேளை வந்து இதிலேருந்து ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா சார், நம்ம மார்க் கம்மியான இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே உன் மைண்டுக்கு வர தேவையில்லை அடுத்த கொஞ்ச நாள். இன்ஃபேக்ட் உன் மைண்டுக்கு என்ன கேட்டால் தாட்ஸே வர தேவையில்லை. நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். எப்பெல்லாம் உனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காரு. சார் நான் அப்படியே இப்படி கண்ணை மூடி உட்காருவேண்ணா, அப்படியே டயர்டாக இருக்குமா, அப்படியே படுப்பேன் சார், தூங்கிடுவேன். அது பேர் கிடையாது. நான் உன்னை மெடிடேட் பண்ண சொல்கிறேன், நீ தூங்க ட்ரை பண்ணுற கண்ணை மூடிட்டு. சரியா? மெடிடேஷன். ஓகே, நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருப்பது ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணணும். ஆனால் அந்த மெடிடேஷனில் நீ ஏன் வின் பண்ணணும்? நீ வின் பண்ணுறதுனால என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்றத உன் பிரெயினுக்கு நீயே ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். வேறு எதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீ கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன ஆகும், இதில் என்ன ஆகும், அதில் என்ன ஆகும், ஐபிஎல்லில் தோனி விளையாடு வர மாட்டாரா, அதை யோசிக்கக்கூடாது. புரியுதா? அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை லேசினஸ். சரி, இந்த லேசினஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? ஹவ் ஆர் வி கோயிங் டு ஓவர் கம் த லேசினஸ்? வெரி சிம்பிள். நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா, ஏன் உனக்கு லேசியாக இருக்குது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு? நிறைய நேரத்தில் அது இப்போ ஆரம்பித்தா முடிக்க முடியாது. நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒரு 2 மணி நேரம் கையில் டைம் இருக்கும். 20 மணி நேரம் படிக்க வேண்டியதை 2 மணி நேரத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரே நாள் நைட்டில் ஒரு சாப்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறது. பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். நீ இப்படியே படிக்க போகிறதில்லன்னு தள்ளி போட்டே போவ. உன் மனசுக்கு வந்து எந்த அளவுக்கு லேசினஸ் இருக்கும் அப்படின்னா, இட் வில் ஃபூல் யூ, இட் வில் டெல் யூ நீ ஃபுல் சிலபஸை என்ன செய்வ அப்படின்னா ஒரு 2 நாளில் படிச்சிருவ. வி கேன் ஸ்டடி இட் இன் 2 days அப்படின்னு உன்கிட்ட சொல்லும். நீ போய் நீ எல்லாருமே ஹாஃப் இயர்லியில் இதை ஃபேஸ் பண்ணியல்ல, உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம், நீ எக்ஸாமுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து படிக்கிறோம். உன் பிரெயின் என்ன சொல்லியிருக்கோன்னா டக்குன்னு வீட்டுக்கு போன உடனே 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்டர் பட்டுன்னு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நீ போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுவ அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு சாப்டர் இல்லை, அதில் பாதி கூட முடிக்க முடியாது. 2 கொஸ்டினை படிச்சுட்டு பார்க்கறதுக்குள்ள 1/2 மணி நேரம் போயிருக்கும். ஐயோ என்னது இது அப்படின்ட்டு திரும்ப படிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். 4 கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள யூ வில் லூஸ் 1 hour. இந்த டென்ஷன்லேயே நமக்கு பதட்டம் ஆகிடும், பயம் ஆகிடும், படிச்சிருக்க மாட்டோம். திரும்ப சொல்கிறேன், அந்த ட்ராப்புக்குள்ளே நீ போய் மாட்டாத. இந்த வாட்டி நீ தெளிவாக ஸ்டார்டிங்கில் இருந்தே எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிற அப்படின்னா பயங்கர தெளிவாக படிக்க போகிற. எப்படி படிக்க போகிற? ஒரு பெரிய டாஸ்க்கை சின்ன டாஸ்க்காக பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அதில் இருக்கிற ஒவ்வொரு மணி துளியும் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா அழகாக அதை பிரேக் டவுன் பண்ணி படிக்க போகிற. இன்றைக்கி உன்னோட டார்கெட்டு, ஓகே, நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன்னா அதில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே படிக்கவே ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிம்பிளான டார்கெட்ஸ் தான் எடுக்கணும். ஒரு நாளைக்கு நான் என்ன உன்கிட்ட கேட்குறேன்னா ஒரு 2 டீட்டெயில் ஆன்சர் படி, ஒரு நாளைக்கு ஒரு 5 ஷார்ட் ஆன்சர் படி, 5 முடிச்சுட்டே வா. பப்ளிக் அப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்ப. புரியுதா? அப்போ யூ ட்ரை டு பிரேக் இட் டவுன் அண்ட் ஸ்டடி லைக் தட். தட் இஸ் கோயிங் டு சேவ் யூ அ லாட். ஓகே, இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, எந்த சப்ஜெக்டில் நீ இருக்கிறதுல லோவஸ்ட் மார்க் எடுப்ப அப்படின்னு நினச்சி பயப்படுற? எந்த சப்ஜெக்டில் உன்னோட மார்க் இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? யோசிச்சு பாரு, அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லு. எல்லாருக்குமே ஒரு வீக் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்டில் மட்டும் இப்படி ஒரு 80, 85, 90, 95 இப்படியும் இதை எடுத்துகிட்டா போதுமே அப்படின்னு நம்ம மண்டையில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அந்த சப்ஜெக்ட் என்ன டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதை எனக்கு ஷேர் பண்ணு. சரியா? ஏன் அப்படின்னா இப்போது நான் உனக்கு ஒரு பிளான் சொல்கிறேன். அடுத்த 45 days மை டியர் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீ 2 சப்ஜெக்ட் தான் எடுத்துக்க போகிற.
அதில் 4 hours நீ என்ன செய்யணும் அப்படின்னா இது வரைக்கும் உனக்கு சுத்தமாக தெரியாத ஷோராக இல்லாத நியூ கொஸ்டின்ஸை படிக்க போகிறோம். அதே 2 சப்ஜெக்ட்ஸில் நெக்ஸ்ட் 4 hours என்ன செய்யணும், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதை படிக்கணும். பஸ் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னா குத்தும். அப்போ எல்லாத்தையும் உட்காந்து படி. இது வந்து ஒரு விஷயமா நீ பேசவே கூடாது, படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? ஸோ 8 hours per day ஸ்கூலு ஹோமு ரெண்டுத்தையும் சேர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லையோ, சரியா, என்கிட்ட லாங் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் இல்லை, மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை, யார் யார்கிட்டலாம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறியோ தயவு செஞ்சு எல்லாருமே அதோட பிடிஎஃப்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பி, ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பி. அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு புட் ஹார்ட் ஒர்க்குனா அதுக்கான பலன் உனக்கு பப்ளிக்கில் கிடைக்கும். அதில் எனக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. சரியா? இன்னொரு விஷயம், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை எல்லாம் சேர்ந்துக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ ட்ரெமெண்டஸ்லி. 10th standard பசங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கும். சரியா? 10th மட்டும் உனக்கு அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி ஷெடியூல், டைம் டேபிள் நிறைய திரும்ப டெய்லி நாங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பப்ளிக் முடிகிற வரைக்கும். ஸோ கொஞ்சம் தயவு செஞ்சு அதில் சேரு. சரியா? அதில் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. ஸோ பசங்களா, வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். நான் சொன்னது எல்லாமே மனசில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் see you in the live classes. சரியா? பாய் பாய்.